நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடத்தணும்னு தான் திட்டம் போட்டு கோயிலுக்கு வர வச்சிருக்காங்க. நாளைக்கு உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம். என்ன மன்னிச்சிரு. நீ இந்த கல்யாணத்தை தலை குடிஞ்சு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? இவ வாய வச்சுட்டா அதுக்கேத்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறியா? இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே. புரியறது என்ன? அதவும் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன நடக்குதுன்னு. சந்தேகம் வந்திருக்குமே. பெருசாவே புரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு. நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் தப்பாதான் நடந்துட்டு இருக்குன்னு. நீ ஏன் பேச்சு கேட்கல. நீ அந்த ரேவதியை தான் நம்பின. அவ கூட இருந்து கழுத்து அறுத்துட்டா. இந்த தவறுக்கெல்லாம் காரணம் நீதான். அவளை நீ கண்ணாடி மாதிரி நினைச்ச. நீ செய்யறதுதான் அவ செய்வா, நீ நினைக்கிறதுதான் அவ நினைப்பான்னு. அவ பாட்டுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா. அவ நமக்கு நல்லதுதான் செய்வான்னு நீயும் பலிக்கு வெட்டுற ஆடு மாதிரி மண்டைய ஆட்டின. உனக்கு காப்பு கட்டுற அன்னைக்கே நீ உஷாரா இருக்க வேண்டாம்? நான் அப்பவே சொன்னேன், நீ ஏன் பேச்சு கேட்கல. காப்பு கட்டுற அன்னைக்கே ஒரு வாரத்திலயோ 10 நாள்லயோ கல்யாணம்னு சொன்னப்பவே நீ என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே ரேவதி பேச்சு நம்பிடுறதா? இருந்தா கூட உஷாரா இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுக்கு உண்டான மாற்று வழி என்னன்னு யோசிச்சிருக்கணும்ல. உண்மையை யார் சொல்ல வராங்கன்னு பாக்குறது இல்ல. நான் வந்து பேசினாலே ஏதோ கீரையை பாக்குற பாம்பு மாதிரி பாக்குற. அப்படியே பேசினாலும் அவமானப்படுத்தி அனுப்புற. சரி விடு. நல்லதோ கெட்டதோ இது வரைக்கும் வந்துருச்சு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. இங்க வந்ததுக்கு அப்புறமும் சொன்ன ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. என் பேச்சு கேட்டியா? நீ கேட்கல. அவ பேச்சையே கேட்ட. நீ அவ சொல்றதுக்குலாம் ஆமா சாமி போட்ட. வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு 2 நாள் முன்னாடியில இருந்தோ கார்த்திக் கிட்ட பேச முடியல. யோசிச்சு பாத்தியா? யதார்த்தமாவா தெரியுது? சதி திட்ட மாதிரி தெரியல. நம்ம குடும்பம் எப்ப கோயிலுக்கு வந்தாலும் இப்படியா இருப்பாங்க? ஒரே மயான அமைதி போல இல்ல. வீட்ல குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறதா சொன்னாங்க. பொங்கல் வைக்கவும் இல்ல, உப்புமா வைக்கவும் இல்ல. எல்லாம் நாடகம். இப்படி ஒரு அமைதியான சூழல் இருக்கும்போது நீ சுதாரிச்சிருக்க வேண்டாமா? அமைதியா இருக்கு, புயல் அடிக்க போகுது, நம்ம வாழ்க்கையை அதோட சேர்ந்து அடிச்சிட்டு போகுதுன்னு நீ அப்பவும் புரிஞ்சுக்கல. உண்மையை புரிஞ்சப்ப ஓட ஆரம்பிச்ச. இப்பவும் தப்பிக்க ஓடல. அதுதான் உன்னோட முட்டாள்தனம். இப்பவும் ரேவதியை நம்பிதான் நீ ஓடுற. அவகிட்ட பேசின மட்டும் என்ன சொல்லிட போறா? ரேவதி எங்க? அவதான் நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டாளே. நாளைக்கு நடக்க போறதுக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. நீ இப்ப மறுபடியும் போய் எங்களை சேர்த்து வை, நாங்க உன்னதான் நம்பிட்டு இருக்கன்னு கால்ல விழுந்தாலும் அவ என்னமோ உன் நல்லதுக்கு தான், உன் சந்தோஷத்துக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க. லூசுத்தனமா நீ ஏன் இப்படி யோசிக்கிற? நீ என்ன நம்பு, நான் இருக்கேன்னு இப்பவும் விஷயத்தை வெளியில காட்டிக்காம ஸ்மூத்தா பேசிட்டு இருப்பா. நாளைக்கு உன் கழுத்துல மாலையை போட்டு அரவிந்த உன் பக்கத்துல உட்கார சொல்லுவாங்க. உன் கழுத்தை நீட்டுவ, அவனும் தாலியை கட்டுவான். அதோட உன் சாப்டர் முடிஞ்சது. வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரோட மனசுல கார்த்திகை நினைச்சுக்கிட்டு அரவிந்தோட வாழ்ந்து தினம் தினம் சாகர வரைக்கும் செத்துக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் முதல்ல இருந்தே ரேவதி திட்டம் போட்டு உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு செஞ்சிட்டு இருக்கா. இத நான் எப்பவும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நீ ஏன் பேச்சு கேட்கல? இப்ப அரவிந்தையும் அவங்க ஃபேமிலியையும் சீன்ல கொண்டு வந்திருக்காங்க. நீ கார்த்திகோட பேச முடியாத அளவுக்கு போனை தூக்குனாங்க, வீட்டு லேண்ட்லைனை கட் பண்ணாங்க. இதுல இருந்து தப்பிக்க நான் ஹெல்ப் பண்றேன், ஏதாவது பண்றேன். சொல்லு, என்ன நம்புறியா? இப்போ நம்ப மாட்டியா?
ரேவதி எங்க? இன்னும் ஏண்டி அவளை நம்பிட்டு இருக்க? இப்போவாவது அவளை புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லு, உனக்கு நான் இருக்கேன். நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி உன்னை காப்பாத்துறேன். நம்பவே முடியலங்க. என்ன நம்ப முடியல? இந்த மாற்றங்கள் என் வாழ்க்கையில இனிமே நடக்க போற மாற்றங்கள். புரியல. படிக்கும் போதும் வேலை செய்யும் போதும் நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். பல பேர் ஏன்னு தெரியாமலே பார்த்தோன்னே பிடிச்சு போயிடும். ஆனா பிடிச்சிருக்குன்னு சொல்ல தைரியம் இல்லாம சொல்லாமலே போனதுண்டு. சில பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அதுக்கான சந்தர்ப்பமும் தைரியமும் இல்லாமலே போயிடும். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சரி, வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. முதலா பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ணி பார்த்த பொண்ணு ஜோதி. எனக்கு ஜோதியை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு. பொண்ணு பார்த்துட்டு போனோடனே வீட்லயே கேட்டாங்க, ஏண்டா உன்னை விட பொண்ணு நேரம் கம்மியா இருக்கு, அப்புறம் எப்படி பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கு அவ்வளவுதான்னு சொல்லிட்டேன். பிடிச்சதுக்கான காரணம் தெரியல. அப்போத்துல இருந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோதி கல்யாணத்தை பத்தி எந்த முடிவு எடுக்காம இருந்தப்போ எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா? என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டலான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்காக பல தடவை ஜோதியை பார்க்க போயிருந்தேன். சுத்தினேன், போராடினேன். ஆனா எந்த முடிவு எடுக்காம ஜோதியோட முடிவு சஸ்பென்ஸாவே இருந்துச்சு. ஒரு நாள் ஜோதி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை இதுவரைக்கும் உண்டான வாழ்க்கையில எந்த விஷயத்தோடையும் ஒப்பிடவே முடியல. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மனைவியா வரப்போறான்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு பிடிச்ச பொண்ணு இனிமே அவளோட தான் நம்ம வாழ்க்கையே. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட தானா யாருக்கு தாங்க சந்தோஷம் இருக்காது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மனைவியா வரப்போறான்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு பிடிச்ச பொண்ணு இனிமே அவளோட தான் நம்ம வாழ்க்கையே. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட தானா யாருக்கு தாங்க சந்தோஷம் இருக்காது? ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு ஏதோ வலுக்கட்டாயத்துல தான் சம்மதம் சொல்லியிருக்கான்னு. அப்புறம் சரி, எனக்கும் ஜோதிக்கும் எழுதி வைக்கல போல இருக்கு, ஜோதி என்னோட சேர்ந்து வாழணும்னு எழுதி இருந்துச்சுன்னா அதுவே நடக்கட்டும்னு ஒரு விரக்தியில விட்டுட்டேன். என்னோட ஆசைகளை மறந்துட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட இருக்கிற கொஞ்ச நாளாவது அந்த பொண்ணை பார்க்கலாம், அந்த பொண்ணு கூட பேசலான்னு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களோட இந்த நாட்கள்ல எனக்குள்ள இருந்த ஆசைகளை தீவிரமாக்கிடுச்சு. சில நேரங்கள்ல நானே கல்யாணம் பண்ணா என்னன்னு தோணுச்சு. அப்புறம் நாம செய்யறது தப்புன்னு அமைதியாயிடுவேன். ஆனா இடையில என் மனசும் புத்தியும் மோத ஆரம்பிச்சிருச்சு. மனசு சொல்றதை கேட்கறதா, புத்தி சொல்றதை கேட்கறதான்னு தவிச்சேன். அந்த மாதிரி குழப்பமான கட்டத்துல இருக்கும்போதுதான் நீங்க வந்தீங்க, ஜோதியை கல்யாணம் பண்ண சொல்லி. அதுவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஜோதிக்கு விருப்பம் இல்லாம இதெல்லாம் நடக்குதுன்னு எல்லாமே பேசி ஜோதிக்கு புரிய வச்சீங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதை விட ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நல்ல காரியம் செய்யறதா நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க ஒரு அஸ்திவாரம் போட்டீங்க. அது நல்லபடியா நடக்க போகுது. நாங்க இன்னும் சில மணி நேரத்துல புருஷ முன்னாடி ஆக போறோம். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்கு பிடிச்ச ஜோதியே எனக்கு மனைவியா வரப்போறாங்கிறத எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கை முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களோட உதவிய என்னால ஈடுகட்டவே முடியாது. இவ்வளவு எமோஷனலா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜோதி உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும், ஆனா இவ்வளவு பிடிக்குமான்னு தெரியாது. உள்ளுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சிருக்கீங்க. ஆனா மாமாக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்றோன்றது மட்டும் இல்லாம நீங்க ஜோதிய வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நிறைவேத்துங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும். அதை விட வேற சந்தோஷம் எனக்கு தேவையில்லை.
நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கிறத பார்த்தாதான் என் காரியத்துக்கு பலன் கிடைச்சதா நம்புவேன். கண்டிப்பாங்க. கண் கலங்காம வாழ்நாள் பூரா நான் பாத்துக்கிறேன். அதுவும் ஜோதியை விரும்பி இந்த கல்யாணத்தை பண்ணும்போது எனக்கு என்னங்க பிரச்சனை? அவளை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன். நீங்க என் கல்யாணத்துக்காக பட்ட கஷ்டத்தை நான் வீணாக்கிட மாட்டேன். நல்லபடியா பாத்துக்குவேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஜோதி, டைம் ஆகுது. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த புடவையை கட்டிட்டு நீயும் ரெடி ஆயிடு. ஏமா இப்படி செய்றீங்க? உங்க அப்பாவோட பயம். அவர் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவர் வேண்டின வேண்டுதல். அவர் விருப்பப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. என் விருப்பத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நீ உன் விருப்பத்தை சொன்னதுக்கு அப்புறம்தான் அரவிந்த் குடும்பத்தோட தட்டை மாத்திக்கிட்டோம். எதுவும் பேசாத. நடந்ததுல எங்க தப்பு எதுவும் இல்ல. ஒரு தாய் தகப்பனா உன்னோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். ஒரு நல்ல குழந்தையா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை. தப்பு என் பக்கம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு தண்டனையும் நான் என் வாழ்க்கையை பலி கொடுக்கணுமா? பெத்த குழந்தையோட விருப்பத்தை ஏத்துக்கிட்டு கட்டின புருஷனோட உயிரை பலி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அவர் இன்னும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் அவரா யோசிச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அவர் இன்னும் பல வருஷம் உயிர் வாழணும்னா சந்தோஷமா இருக்கணும். அவர் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க அந்த கடவுள் முயற்சி செஞ்சாரு. இப்ப எல்லாமே தெரிஞ்சு என்னால எந்த தப்பும் நடக்க கூடாது. அவர் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கைய பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டியம்மா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நீயும் நம்பு. நீ ஏமா இப்படி பேசுற? நாளைக்கு தாய் ஸ்தானத்துல நீயும் இருந்து உனக்கு இந்த சூழ்நிலை வந்ததுன்னா நீயும் இப்படித்தான் செய்வ. எதுவா இருந்தாலும் என்னை ஏமாத்தி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப அநியாயம்மா. நீ ஏமாத்திருக்க. நீ என்ன கஷ்டப்பட வச்சிருக்க. உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டு செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சிருக்க. அம்மா, அதெல்லாம் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயே. இனிமே நீ சொல்றதெல்லாம் கேட்கவோ யோசிக்கவோ புரிஞ்சுக்கவோ எனக்கு நேரம் கிடையாது. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த புடவையை கட்டிக்கோ. இல்லம்மா, நான் வாக்கப்பட்ட நாள்ல இருந்து உங்க அப்பா பேச்சுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டிருக்கேன். அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்க முடியாத நாள். நான் உயிரோட இருந்தாலும் ஒண்ணுதான், குணமா இருந்தாலும் ஒண்ணுதான்.
எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்ச? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்ச? நான் செஞ்சது உனக்கு துரோகமா படலாம், தப்பா தெரியலாம். ஆனா நான் நல்லது நடக்கணும்னு யோசிச்சுதான் இப்படி செஞ்சேன். நல்லது செய்யணும்னு நினைச்சியா நீ? இப்படி பேசுறதுக்கு உனக்கு பாய் கூசல? எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த உன் மேல. சின்ன வயசுல இருந்து உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சேனே. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைன்னு நீ அந்த குறைய உணரக்கூடாதுன்னு எல்லா காலகட்டத்திலையும் உன் கையை பிடிச்சுக்கிட்டு உன் கூடவே இருந்தது. அதுக்கு நீ காட்டுற நன்றி இதானா? உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன். அதெல்லாம் நான் கண்டுக்காம ரேவதி என் தோழி, சகோதரின்னு விட்டு கொடுக்காம இருந்தேன்னு. அதுக்கு கைமாற என்ன செஞ்சேன்? என்ன கை விட்டுட்டல்ல? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உதவி கேட்டு நான் மட்டும் இல்ல, கார்த்திக்கும் உன்னை கூட பிறந்த சகோதரியா நினைச்சு நம்பிட்டு இருந்தான். அந்த நம்பிக்கையை கொண்டுட்டிய. கடைசி நேரம் வரைக்கும் நல்ல விதமா பேசி நல்லவளா நடிச்சு என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத ஜோதி. நான் உனக்கு கெடுக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் செய்யல. திட்டமிட்டு எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட இருந்து மறைச்சது உண்மைதான். ஆனா நான் எதுவுமே தப்பான எண்ணத்தோட செய்யல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் கல்யாணத்தால சந்தோஷமா இருக்க நம்ம குடும்பம் சதறி போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் செஞ்சேன். பேசாத. இனி உன் பேச்சால என்ன ஏமாத்தி என்ன நம்ப வைக்கலான்னு பாக்குறியா? உன்னோட உண்மையான புத்தி என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. பல வருஷம் நல்லவளாவே நடிச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்த. ஆனா அதோட விளைவு என்ன தெரியுமா? நான் என் வாழ்க்கைய தொலைக்கிறேன். என் வாழ்க்கை நாசமாக போகுது. சந்தோஷம் தானே ஜோதி? தயவு செஞ்சு அப்படி பேசாத. நான் அப்படி ஏதாவது உனக்கு செஞ்சா அந்த பாவம் என்ன சும்மா விடாது. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம குடும்ப நன்மையை நினைச்சுதான் நான் இது எல்லாமே செஞ்சேன். பயிர் எரிச்சு சொல்றேன், நீ சமைச்சிடாத. இந்த வாழ்க்கை எனக்கு அத்தையும் மாமாவும் போட்ட பிச்சை. நீ காட்டின உன்னோட நட்பு மட்டும்தான் என்ன உயிர் வாழ வச்சது. நீ என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அது நான் செத்ததுக்கு சமம். நீ என் வாழ்க்கையை கொண்டுட்டியே, நான் என்ன செய்ய? ஜோதி, ஜோதி, என்னம்மா ரெண்டு பேரும் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தான். ஜோதி கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி சந்திக்க முடியாதுல்ல, அதான். அத நினைச்சா மனசுக்கு கஷ்டமாதாமா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஜோதி எங்க போயிட போறா? பக்கத்து ஊர் தானே. நினைச்சா நம்ம ஜோதியை பார்க்க போறோம், ஜோதியும் நம்மளை பார்க்க வர போறா. சரி, ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? அப்பா கீழே வெயிட் பண்றாரு. நீங்க ரெடியா இருந்தா கூட்டிட்டு வர சொன்னாரு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறோம் அத்தா. சரிம்மா, சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா.
எப்பவும் நல்லவ மாதிரி எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கல.